அருமையானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே தேவனை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு கூட தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டியதானே ஒரு வேத பகுதி உண்டு. அதை நாம் பார்க்கலாம். எல்லாவற்றையும் இன்ட்ரடக்ஷனோடு சொல்ல முடியாது. அதற்கு இந்த சமயம் இல்லை. நம் குறுகின சமயத்தில் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ ஒரு வேத பகுதியை நாம் கேட்கலாம். படிக்கலாங்களா? 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31வது வசனம் வரை படிக்கலாங்களா? தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்கு உட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆரோனின் குமாரனின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு அடுத்த வேலையையும் விசாரிப்பதும் சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறது. இந்த வசனத்துல 27வது வசனமா? 27வது வசனத்துல தாவீது கடைசியாக சொன்னதான வார்த்தை 27 கடைசி வார்த்தைகள். ஏன்னா இதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கணும், கிரமங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களே ஆசைப்பு கூடாரத்தில் எப்படி இருக்கணும், தேவாலயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், இது எல்லா கிரமங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். தாவீதுடைய கடைசி வார்த்தை. ஏன் தாவீது கடைசியா அந்த வார்த்தைகளை சொல்ல வேணாம்? அது மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த விஷயங்களை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக கடைசியாக இவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லுறதான கடைசி வார்த்தை தான். அப்போ இது எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து படிக்க கேட்டோம். அது படிப்படியாக அப்படியே வரும்போது 30வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை? நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும். கடுமையானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் 3 விதமான விசேஷங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மறுபடியும் படிக்க கேட்கலாம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, கர்த்தரை தேவனை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும். ஓய்வு நாள் என்றால் இப்ப இருக்கிற இது ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாள் என்றால் சனிக்கிழமை தான். அப்பதான் தேவன் ஓய்ந்திருந்தார். அதனால அது ஓய்வு நாள். இனி இது உயிர்த்தெழுந்த நாள். புதிய ஏற்பாட்டின் காலத்துல நாம் உயிர்த்தெழுந்த நாளை தான் பிரதானப்படுத்துகிறோம். ஆனா மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 நாளை நாம பிரதானப்படுத்த வேண்டும். 3 நாள் எவைகள் என்றால் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இந்த 3 நாளை வாரத்திலே நாம் பிரதானப்படுத்த வேண்டும் அப்படி என்று பார்த்தால், வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட நாள். சனிக்கிழமை தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கிய பிறகு அது ஓய்ந்திருந்த நாள். 3ஆம் நாள் என்று சொல்லப்படுகிற இந்த வாரத்தின் 1ஆம் நாள் என்பது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பிய நாள். இந்த 3 நாளை நாம் ஒவ்வொரு வாரமும் விசேஷப்படுத்த வேண்டும். அது நமக்கு தலையாகிய கடமை. புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம் விசேஷப்படுத்துகிறோம். ஒரு பிரிவினர் சனிக்கிழமை மட்டும் விசேஷப்படுத்துகிறார்கள். ஆனா நாம 3 நாளை விசேஷப்படுத்த, வாரத்துல 4 நாள் நமக்கும் 3 நாள் தேவனுக்கும் இருக்கிறது. யாருமே அதை செய்கிறது இல்லை. அதனாலதான் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம் என்று வைக்கிறார்கள், சனிக்கிழமை உபவாச ஜெபம் என்று வைக்கிறார்கள், ஈவினிங் காத்திருப்பு ஜெபம் என்று வைக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர்கள் ஆராதனை வைக்கிறார்கள் இல்ல. அதனால 3 நாளை நாமும் விசேஷப்படுத்த வேண்டியது அவசியம்தான். அந்த பண்டிகை நாள் குறித்தும் அமாவாசை நாளை குறித்தும் நாம் பார்க்கிறோம். படிங்க. அந்த நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, தேவனை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும்
பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பாருங்க, பலிகள், 3 நான் படிக்க சொல்றேன். 3 படிங்க. ஓய்வு ஓய்வு நாட்களிலும், நாளில், அமாவாசைகளிலும், அமாவாசை நாளில், பண்டிகைகளிலும் பண்டிகை நாள். இதுல என்ன செய்யணுங்களா? கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற தேவனுக்கு சகல சர்வாங்க தகன பலி செலுத்தணும், துதிக்கணும். அப்ப இந்த 3 நாளை குறித்து அவர் அந்த நாட்களிலே விசேஷப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த 3 நாளுக்கும் நாம பார்த்த 3 நாளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை குறித்து பார்ப்போம். அது பலி நாள், அடுத்து ஓய்வு நாள், அடுத்தது உயிர்த்தெழுந்த நாள், புதிய ஏற்பாடு. இந்த 3 நாளை நாமும் அனுசரிக்க வேண்டும். அதை வற்புறுத்துகிறேன். 3 நாளை நாம் விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட நாளை விட்டுவிடக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கிய பிறகு ஓய்ந்திருந்த 7ஆம் நாளை விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உயிர்த்தெழுந்திய அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் 1ஆம் நாளையும் நாம் விட்டுவிடக்கூடாது. வாரத்திலே 3 நாள் தேவ ஜனங்கள் அதை விசேஷப்படுத்த வேண்டும். தேவ ஜனங்கள் மாத்திரமில்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களும் அதை விசேஷப்படும். சில சபைகளே வெள்ளிக்கிழமையை உபவாச ஜெபம் வைப்பார்கள், பெண்கள் ஜெபம் வைப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே காலையில உபவாச ஜெபம் வைப்பார்கள், சனிக்கிழமையில மாலையிலே காத்திருப்பு ஜெபம் வைப்பார்கள். அப்ப இந்த 3 நாளை நாம் விசேஷப்படுத்துவது நமக்கு கடமையா இருக்கிறது. அது ரொட்டீனா செய்துதான் ஆக வேணும். ஏனென்றால் நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம். இந்த 3 நாளை நாம் விசேஷப்படுத்தி தான் வாழ வேண்டும். அது நமக்கு நல்லது. அப்போ அவர் சொல்லுகிறார், அமாவாசை நாளிலே, அடுத்தது ஓய்வு நாட்களிலும், அமாவாசைகளிலும், பண்டிகை நாள். இப்போ பாருங்க, பண்டிகை வருது. இயேசுக்கு பிறந்தார் என்கிறதான ஒரு பண்டிகை வருகிறது. ஆனால் நாம ஓய்வு நாளில் நாம் தேவனை ஆசரித்தது நமக்கு கடமையா இருக்கிறது. அது விசேஷப்படுத்த வேண்டும். அப்போ அமாவாசை நாளிலே கூட அவர்கள் விசேஷப்படுத்த, தாவீது தான் சொல்ற, நான் சொல்ல, அந்த நாளை கூட விசேஷப்படுத்தணும். என்ன செலுத்தணுமா? பலிகளை செலுத்தணும். என்ன செய்யணும்? பலிகளை செலுத்தி தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அது குறித்தான் தாவீது சொல்கிறார். பாருங்க, தாவீதுடைய காலத்திலே அமாவாசை நாளை பிரதானப்படுத்தி தான் வாழ்ந்திருக்கிறார். கடைசியா சொல்லுகிறான் வார்த்தை, நீங்க அமாவாசை நாளை பிரதானப்படுத்துங்க, பலி செலுத்துங்க, ஆண்டவர் பலி செலுத்துங்க, ஆண்டவர் துதிங்க, தேவனை ஆராதிங்க என்று தாவீது சொல்கிறார். ஓய்வு நாளை விட்டு விடாதீர்கள், ஓய்வு நாளிலே தேவனை ஆராதியுங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது பண்டிகை நாளை குறித்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பண்டிகை நாளை குறித்து இருக்கிறது. அதான் அப்ப பண்டிகை நாள் இருக்கும். அடுத்தது அர்ப்பின் பண்டிகை நாளா இருக்கும். இந்த நாட்களிலே தேவனை துதியுங்கள், தேவனை ஆர்ப்பரியுங்கள் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். நமக்கு அந்த நாள் ஒரு நாளை நாம் நியமித்துக் கொண்டு அர்ப்பின் நாள் என்று சொல்லி அந்த அறுவடையிலே மிக பிரயோஜனமானதை நாம் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளாக படைத்து அந்த வருமானத்தை சபைக்கு நாம் கொடுக்கிறோம். அருமையானவர்களை, அமாவாசை நாளிலே நாம் ஒன்று கூடி தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பதும், தேவனுக்கு பலி செலுத்துவதும் ஏற்றதாக இருக்கிறது. இந்த 3 நாளை நாம இந்த காலங்களிலே நாம கொண்டாடுகிறது இல்லை. அதுக்கு பதிலாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜபங்கள், பெண்கள் ஜபங்களை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அன்றைக்கு ஜீவன் பலி, மிருகங்களை பலி செலுத்தி வாழ்ந்தார்கள். இப்ப நாம் மிருகங்களை பலி செலுத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதானமாக பலியாகியிருக்கிறார். அதான் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஆண்டவர் நம்மை உருவாக்கிய பிறகு அவர் ஓய்ந்திருந்தார். அதை நாம் பிரதானப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இந்த 3 நாளை இப்பொழுது நாம் பிரதானப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரதானப்படுத்தாதவர்கள் அதை பிரதானப்படுத்துங்கள், அதான் நல்லது. தேவனை துதிப்பது, தேவனுக்கு பலியாய் ஆண்டவர் நமக்காக பலி செலுத்தி இருக்கிறபடினாலே நான் ஒரு நேரம் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஜபெல்லாம் நம்மளை பலி செலுத்துகிறது தான் அர்த்தம். அந்த நாள் என்ன செய்யறோம்? உதடுகளில் கனி ஆகிய சோத்திர பலி, உதடுகளின் கனி என்று சொல்லலாம், உதடுகளின் காலை கூர்மையானது என்று சொல்லலாம். இவைகளெல்லாம் பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இது மிகப்பெரிய பாக்கியம். உதடுகளின் கனிகள் ஆகிய சோத்திர பலியை நாம் டெய்லி செலுத்தணும்.
அதிகாலையில் செலுத்துறோம், இரவு நேரம் செலுத்துறோம். ஆனா வெள்ளிக்கிழமையிலே, சனிக்கிழமையிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துவது நமக்கு பாக்கியம். ஏனென்றால் உதடுகளை குறித்து ஏன் வேதத்திலே உயர்வாய் சொல்லி இருக்கிறது? உதடு மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உதடு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசியது. நம் வாய் இல்லையா, நாவு, உதடு எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசினார். இதையெல்லாம் நாம் பிரதானப்படுத்தி நாம் வாழ வேண்டியது நமக்கு மிகவும் நல்லது. சரி, இப்படி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து ஏசாயா புஸ்தகத்துல சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இப்படி செஞ்சாங்க, நாம் அப்படி செய்யல இல்லையா? பழைய பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர் படிங்க வசனம் மறுபடியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்படுகிறார் என்று நாம் சொன்னோம். சிறுமைப்பட்டார் என்று, தேவனாலே அடிபட்டார் என்று நாம் சொல்றது பழைய பாட்டு காலம். புதிய பாட்டு காலம் என்பது அப்படி அல்ல. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக பாடுகளை சுமந்தார், நமக்காக சிலுவை மரத்தை சுமந்தார், நமக்காக தழும்புகளை ஏற்றார், நமக்காக ரத்தங்களை சிந்தினார், நமக்காக சிலுவையை அறையுண்டார், நமக்காக மரித்தார். இதுதான் நம்முடைய புதிய பாட்டின் உபதேசம். புரியுதுங்களா? இவைகளை நாம் பலி செலுத்த வேண்டியது என்ன? ஆண்டவரே நமக்கு பலியாய்த்தார். நாம வெள்ளிக்கிழமைகளில உபவாச ஜெபம் பண்ணுகிறோம் இல்லையா? அது ஒரு பலி செலுத்துறது தான் அர்த்தம். அந்த நாளில நாம் என்ன செய்யணும்? குதிரைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி நாம் ஜெபம் பண்ணுகையிலே சங்கீதம் 80 என்று நினைக்கிறேன், 81 80 தெரியல, நீங்கள் உங்கள் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறார். தேவனை துதித்து நம்முடைய வாயை விரிவாய் தர என்றால் சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது என்று இருக்கிறது. விரிவாய் திறந்து, ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனே, நாம் கூடுகிற நேரங்களிலே சத்தத்தை உயர்த்தி ஜபிக்க வேண்டும். புரியுதுங்களா? தனிமையில ஜபிக்கும் போது சத்தத்தை உயர்த்த வேண்டியதில்லை. அண்ணால போல ஜெபம் பண்ணினால் போதும், நம்ம இருதயம் சரியா இருக்க வேண்டும். ஆனால் நாம் சத்தமிட்டு ஆண்டவரிடத்துல கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஆவியாத்மா சரியத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி பலி செலுத்துகிறது. உதவிகளின் கனிகளை தேவனுக்கு செலுத்துகிறது இல்லையா? செலுத்தி நாம் தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கிறோம். நம் விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்திலே வைக்கணும். அதான் நமக்கு ரொம்ப நல்லது. அருமையானவர்களே, அவர் பழைய பாட்டு காலத்துல இஸ்ரவேல் அவர்கள் சொல்றாங்க, தேவனால் அழிக்கப்பட்டார், தேவனால் அவரு பாதிக்கப்பட்டார், தேவனாலே எல்லாமே பட்டார்னா அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாதுங்க. அவர் நமக்காக என்றுதான் நாம் எடுக்க வேண்டும். அதனால்தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. அவர்களுக்கு மீட்பு இல்லை, நமக்கு மீட்பு இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு மீட்பில்லை என்று சொல்லுகிறேன்? அதை கவனிக்கும். மீட்பில்லை என்று சொல்லுகிறது காரணம் என்ன? அவர்கள் வருங்காலத்திலே பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அறியுங்கள், பராபாசை விடுதலையாக்குங்கள் சொல்லிவிட்டார். அதனால் ஒரு ஆத்திலே எங்க மீது வந்தா பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறியுங்க. அப்ப மீட்பு அவர்களுக்கு கிடையாது. அவர் காலம் வேற, இவர்கள் காலம் வேற. ஆனா அவர்கள் சந்ததிகள் தான் இதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியுங்கள், பராபாசை விடுதலையாக்குங்கள். பாருங்க, அந்த பாவத்தை அவர்களே ஏற்றுக்கொண்டார். இஸ்ரவேலிலே ஒரு பெரும் பகுதி அது அவர்களுடைய ஆத்தினை ஏற்றுக்கொண்டவர் தான். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதே இதுல படிங்க. ஏசாயா 9 அதிகாரம்
6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். போதுங்களா? இதுல பாருங்க, அவரை குறித்து என்ன இருக்குதா? நித்திய பிதா. இது ஒரு விசேஷத்தை பாருங்க. அவர் தான் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் குறித்து சொல்லி இருக்கிறது அவர் நித்திய பிதா. அவரையே தந்தருளி உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இவ்விதமா அவரை குறித்து இருக்கிறது நித்திய பிதா என்று இருக்கிறது. அந்த நித்திய பிதா தான் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை தான் நாம் அந்த நாளை தான் கொண்டாடுகிறோம். இந்த டிசம்பர் நாள் முழுவதும் கிறிஸ்து பிறந்த நாள் என்று எண்ணி அந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கொண்டாடுகிறார்கள். அதுதான் சபைகளிலே கேரல் சர்வீஸ் எல்லாம் வைத்து அவங்களுக்கு போய் வாழ்த்துதல் எல்லாம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அவரை இயேசு கிறிஸ்துவ குறித்து இருக்கிறது நித்திய பிதா. நாம் என்ன செய்ய போறோம்? இப்போ கிறிஸ்துமஸுக்கு பண்டிகை கொண்டாட போறோம். அருமையானவர்களே, பண்டிகை கொண்டாடுகிற நாமோ நமக்காக இயேசு கிறிஸ்து அளிக்கப்பட்டார் என்கிறதையும் மனதில் வைக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாழக்கூடாது. அந்த காலங்களிலே அவரா தேவனாலே வாதிக்கப்பட்டார். இப்ப இருக்கிறது அவர் பிதாவாய் வெளிப்பட்டிருக்கிறார், குமாரனாய் வெளிப்பட்டிருக்கிறார், கிறிஸ்துவாய் வெளிப்பட்டிருக்கிறார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிரபுவாய் வெளிப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவன் இந்த சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறதுபடினாலே தேவனை நாம் இந்த காலங்களிலே துதித்து மகிழ்ந்து பாட வேண்டும். அல்லேலூயா. அதான் ஒரு பாடல் பாடுகிறார், துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரங்கள் மறந்திருப்போ. புரியுதுங்களா? துதித்து மகிழ்ந்திருக்கிறதான ஒரு காலம்தான் இந்த காலம், டிசம்பர் மாதம். அது மட்டும் இல்லை, வருஷத்திலே 12 மாதங்களும் நாம் துதித்து ஆண்டவரை மையப்படுத்துகிற காலமா இருக்கிறோம், கடனாளிகளா இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பரலோக பிதா நமக்கு பூமியிலே மனுக்குலத்துக்காக அவர் பூமியில இறங்கி வந்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். பிறந்தார், மனித அவதாரம் எடுத்தார், ஸ்திரீயின் வித்தாய் மாற்றப்பட்டார் என்றெல்லாம் சொல்லலாம். அப்ப இந்த நாளை நாம் கொண்டாடும் போது நாம் என்ன விசேஷம்? ஒரு நாளை மாற்றம் கொண்டாடினால் போதாது, எல்லா நாளையும் கொண்டாட வேண்டும். வாரத்திலே 4 நாள் நமக்காகவும் 3 நாள் தேவனுக்காகவும் நாம் ஒதுக்க வேண்டும். வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறை ஆண்டவருக்கு வந்து நாம் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? மற்ற 4 நாட்களை நாம் எடுத்துக்கலாம். ஆனா 3 நாளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். 3 நாளை நாம் விசேஷப்படுத்த வேண்டும். ஏன் விசேஷப்படுத்த வேணும்னா, அவர் நம்முடைய பரம பிதாவா இருக்கிறார், தேவன் குமாரனாக வெளிப்பட்டார். அன்பானவர்களே, நாம் அவரிலே மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்மை நாமே சுத்திகரிப்பதற்காக ஒப்பு கொடுத்திருந்த 3 நாளிலே முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை நாம் சுத்திகரித்து நாம் தேவ சமூகத்தில் இருப்பது நமக்கு பாக்கியமும் நன்மையுமாய் இருக்கும். அல்லேலூயா. இதுவெல்லாம் பேசுது. இது எதற்காகனா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போற நீங்கள் ஆண்டவர் இதா இந்த பூமியிலே மனிதனாய் வந்து நமக்காய் பலியாய் ஒப்பு கொடுக்க முடியாய் தன்மையை அர்ப்பணித்திருக்கிறார். சிறிய வித்தானார் என்றால் தம்மையை அர்ப்பணித்து இந்த பூமியிலே பாலகனாக பிறந்திருக்கிறார் என்றால் நாம் அதை நாம் ஏற்க வேண்டும். பிறகு அந்த மரணம் கொத்திரையிட வருது, அதெல்லாம் பிறகுள்ள விஷயம். ஆனால் பிதா குமாரனா இந்த பூமியில வெளிப்பட்டார் என்ற இந்த வார்த்தையின்படி அர்த்தம். அப்ப நாம தேவனை துதித்து வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் உதாசீனர்களா இருக்கக்கூடாது, இல்லையா? உதாசீனர்களா இருக்கக்கூடாது. நாம் தேவ ஜனங்கள், ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நாம் வாழ வேண்டும். தேவனை எப்போதும் தேட, விசேஷமா ஊழியக்காரர்கள் தேவனை எப்போதும் தேட வேண்டும். இரவு முழுவதும் தேடணும், அது பகல் முழுவதும் தேடணும். அவர் ஊழியம் செய்யணும், பகல் முழுவதும் தேடணும். இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார், அவரெல்லாம் ஊழியம் செய்தார். நாம் அப்படி செய்யறது இல்லை. இருந்தாலும் நாம் செய்ய கடனாளிகளா இருக்கிறோம். நாம் துரோகிகளுக்கு விட்டு விலக வேண்டும், அஞ்ஞானிகளை விட்டு விலக வேண்டும். ஊழியக்காரர்கள் துரோகிகளை விட்டு விலக வேண்டும், அஞ்ஞானிகளை விட்டு விலக வேண்டும்.
அதே மாதிரி தேவ ஜனங்களும் கூட துரோகிகளை விட்டு விலக வேணும், அஞ்ஞானிகளை விட்டு விலக வேணும். விலகி, அதுதான் முதலாம் சங்கீதத்தில் இருக்கிறது. இது விலகி தேவனை நம்பி வாழ வேண்டும். தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியம் வந்து நாம் தேவனை சேவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் பட்சம் வந்திருக்கும் இல்லையா? மற்றவர்கள் பாருங்க, இந்த பூமியில நல்ல வாழ்க்கையே கிடையாது, அவங்களுக்கு பாதாளம் தான் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். ஆனா நாமும் தேவனை ஆராதிப்பதற்காகவும் தேவனை துதிப்பதற்காகவும் நாம் வரும். ரெண்டு நோக்கம். ஒரு நோக்கம் என்ன? நமக்கு காலம் முடிந்த பிறகு நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சேவிக்கிறோம். தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் வரமாட்டாங்க. நம்மை ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக அவர் நம்மை இழுத்துக் கொண்டார். நாம் அவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளபடி இரக்கம் வைத்தார். நாம் மகளாக வாழும்படி இரக்கம் வைத்திருக்கிறார். அப்ப நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோம் தானே? அப்ப நாம் அஞ்ஞானிகளை போல வாழலாமா? அப்படி வாழவே கூடாது. நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் நமக்குள்ளே பழகி இருக்கலாம், இருந்தாலும் நாம் ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். தேவனை அண்டி நாம் வாழ வேண்டும். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தது. எப்போதும் நம்மை தாழ்த்தி நாம் வாழ வேண்டும். பண்டிகை கிறிஸ்தவர்களா இருப்பது மாத்திரமில்லை, என்னாலும் நாம் தேவனை நினைவு கூர்ந்து வாழ்வது நமக்கு சால சிறந்ததாகும். நமக்கு முடிவு என்ன? நமக்கு முடிவே கிடையாது. இந்த சரீரத்துக்கு வேணா முடிவு இருக்கலாம், ஆனா நமக்கு ஜீவன்ல முடிவு இல்லை. பரலோகத்திலே போயிருக்கோம். போன வாரம் வீடியோட சொன்னேன், என்னை போலவே ஒரு சரீரத்தை ஒரு சாயுத தேவன் காண்பித்தார். அங்கே கிறிஸ்து இயேசுவின் சாயலில் நிரம்பி இருக்கிறது. இந்த சரீரம் எல்லாம் அவ்வளவுதான். இந்த ஜீவன் போனால் அது அங்க போயிடும் இல்லையா? அந்த சாயல்ல போய் மறைஞ்சிடும். ஆனா நம்ம சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால மண்ணுக்கே போயிடும். அது எங்க போச்சா என்ன? எரிக்கதான் கூடாது, மண்ணுல போட்டு வச்சுட்டோம். அது மண்ணாவே போயிடும். ஆனா நமக்கு ஜீவன் எங்கிருந்து வந்ததோ அந்த ஜீவன் அங்கேயே போய் சேர்ந்தது. அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா? நாம் பரலோகத்துக்கு போவதற்காக தான் நாம் கிறிஸ்தவரா மாறினோம். பரலோகம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அஞ்ஞானிகளை போல நாம் வாழக்கூடாது. வேசிக்கலர்களா அஞ்ஞானி என்று சொன்னா அத்தனை வேசிக்கலர்களா வாழக்கூடாது இல்லையா? அப்புறம் கல்லர்களா வாழக்கூடாது. பிறனுக்குள்ள யாதொன்றையே நாம் நிச்சயாதபடி நம்ம உழைப்பை சார்ந்து வாழ வேண்டும். உழைப்பதால் உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது. அதான் நாம் உழைத்து வாழ வேண்டும். அஞ்ஞானிகளை போல மற்றொரு உழைப்பிலே வாழ நாம் விரும்பவே கூடாது. பார்த்திருக்கீங்க, நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? நாம் உழைத்து தெய்வ சமூகத்தில் வாழ்ந்து உழைப்பில இருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் பலி செலுத்துகிறோம். அதான் தசமமாக பழைய காணிக்கை என்று கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காருக்கு நான் உதவி செய்யலான்னு பார்த்தேன், என்னை பார்த்து சொன்னான், உதவி செய்யலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். உதவி செய்கிறது நீ யோகியதை கிடையாது. நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்ககிட்ட நான் உதவி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. ஆனா எதை செய்தாலும் தேவனுக்கு என்று மனப்பூர்வமா செய்கிறதுக்கு இதான் பலி. அப்ப நீ உதவி செய்யறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா? நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஊழியக்காருக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடையாதுங்க, அவருக்கு கிடையாது, நான் தேவனுக்கு செலுத்தேன். இந்த ஊழியக்காருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தேன், அது ஆண்டவருக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த மனிதனை பார்த்து அவருக்கு நான் உதவி செய்தேன், ஒரு காலத்துல இவருக்கு நிறைய உதவி செய்தங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? உதவி செய்தங்கிற எண்ணமே வரக்கூடாது. நீ தேவனுக்கு செய்துட்ட, அவ்வளவுதான். உனக்கு பிரதிபலன் பரலோகத்துலதான், இங்க கிடையாது. பரலோகத்தை தான் உங்களுக்கு பிரதிபலன். நான் அந்த ஊழியக்காரர் உதவி செய்ய, அந்த வார்த்தையையும் சொல்லாதீங்க யாரும். என் வீடியோ பார்க்கிறார்கள், அந்த ஊழியக்காரர் உதவி செய்தேன், அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த அஞ்ஞானியுடைய பேச்சு, அவதான் நான் தான் உதவி செய்ய சொல்றேன், நீங்க சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு உதவி, ஒரு காணிக்கை கொடுத்துட்டீங்கன்னா அது ஆண்டவர் கொடுத்திருக்கீங்க. தசமம் கொடுத்திருக்கீங்கன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கீங்க. அர்ப்பண் பண்டிகையில ஏதோ பிரதானமானது கொண்டு வந்து நீங்க தேவாலயத்துல அர்ப்பணிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் தேவனுக்குரியது. அந்த ஊழியக்காரர் உதவி செய்தன் தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு விசுவாசி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க, அது பரவாயில்ல. ஊழியக்காரன் காணிக்கை கொடுத்தேன், இந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியக்காரன் நான் தான் உதவி செய்தேன், அந்த பேச்சு இனி பேசவே கூடாது. அதனால உங்களுக்கு பரலோகத்திலே பலன் இல்லை. இதுதான் அது நான் வாங்குறான் போனா இங்க எதை செய்யணுமோ
அந்த நன்மைக்கு ஏற்ற பலன் பரலோகத்தில் உண்டு. அந்த நன்மை அங்க மட்டும் இல்ல, இந்த பூமியிலும் பலன் உண்டு. எப்படின்னா, நம்ம உழைக்க திராணிய தேவன் தருகிறார், ஞானம் தருகிறார், புத்தியை தருகிறார், யுக்தியை தருகிறார். பாத்தீங்களா, இவைகளை கொண்டுதான் நாம் உழைக்கிறோம். அப்ப அதுல இருந்து பகுதியை தான் ஆண்டவர் செலுத்துவோம். நீங்க எந்த ஊழியக்கார் தேவன ஊழியக்காரர் காணிக்க கொடுத்தா ஆண்டவர் கொடுத்ததாதான் சொல்றே. உதவி செய்யற இந்த ஊழியக்கார் உதவி செய்யற, அந்த ஊழியக்கார் உதவி, இந்த பேச்சு வராதீங்க, அதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு பரலோகத்துல கிடைக்காது. உதவி தானியா செஞ்ச என் ஊழியக்காரன் நீ உதவி செய்யறதுக்கு நீ யாரு? ஆண்டவர் சொல்ற, நான் பசியா இருந்தா எருதுகளின் மாம்சத்தை சாப்பிடுவேனா அப்படின்னு கேட்க. அன்பானவர்களே, ஊழியக்காரன் அவனுக்கு நீ காணிக்க கொடுக்கிறது தேவனுக்கு கொடுக்கிறது. இப்போ தேவனுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, உன் பணம் அவருக்கு தேவையில்லை. அவருடைய ஊழியத்தை ஒரு கலசம் தண்ணீர், இந்த சீரியலுக்கு ஒரு கலசம் தண்ணீரை நீ கொடுத்தால் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா, அது ஆண்டவர் கொடுத்ததுதான். நான் காணிக்க கொடுக்க தேவனுக்கு கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்கீங்க? ஊழியக்காரனுக்கு கொடுப்பீங்க. அதை கொண்டு போய் கெட்ட ஊழியக்காரன் இருக்கா, ஊதாயத்தவன் இருக்கா, அவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுங்க, அவங்க சாப்பிட்டோம். ஆனா அதுக்குரிய ஆசையும் அவர்களுக்கு வரும். ஊழியத்தை வச்சு பணம் பறிச்சு சாப்பிடுற ஆட்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்குரிய ஆசையும் வரும். அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அது அவங்க பகுதி. நீங்க ஊழியக்காரருக்கு உதவி செய்யற, இந்த ஊழியக்கார உதவி செய்ய, அந்த உதவி உங்க உதவி ஊழியக்காரருக்கு தேவை. ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. நீங்க காணிக்கை தசமபாகங்களை ஏன் செலுத்துறீங்க? தேவனுக்கு செலுத்துறீங்க. ஒரு ஊழியக்காரன் காணிக்கை கொடுத்து ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. அதுதான் நீங்க நேரடியா போய் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. அவன் வாங்கி புசித்து, ஆண்டவரே இந்த மனிதன் எனக்கு காணிக்கை கொடுத்தான், இதை வாங்கி நான் புசித்து உனக்கு ஊழியம் செய்கிறேன், பசியாக சாப்பிட்டேன், உனக்கு நன்றி, உங்களால் உங்கள் நாமத்தை கொண்டு அவன் எனக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறார், அதை வாங்கி புசித்தேன், இன்றைக்கு உங்க ஊழியம் செய்கிறான். நன்றி செலுத்தும் ஆண்டவர். அதன் பலன் தான் உங்களுக்கு. அல்லேலூயா. அதனுடைய பிரதிபலன் தான் உங்களுக்கு. உங்களுக்கு பலன் தருகிறார், சுகம் தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், யுக்தியை தருகிறார், விருத்திகளை தருகிறார் இல்லையா? இதெல்லாம் அப்படித்தான ஊழியக்காரத்தை உதவி செய்யறேன் அப்படி சொல்லக்கூடாது. அது வேண்டியது. என்கிட்ட கூட பல சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யலான்னு பாருங்க, உதவி எனக்கு தேவையில்லை போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இங்க யா போட்டு பேசுவோம், அங்க வே போட்டு பேசுவோம், போவே அப்படின்னு பின்னாடி. அதாவது உதவி என்பது தேவனுக்கு சேர்த்து தேவ ஜனங்களுடைய கடமை. அப்ப நாங்க மட்டும் காணிக்கை செலுத்தாம இருக்கிறோமா? நான் என்னை பொறுத்தவரை சொன்னா, எனக்கு கிடைக்கிற காணிக்கையில நல்ல ஊழியக்காரர்ல கூப்பிட்டு ஹோட்டல்ல கூப்பிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து, கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழியக்கார ரொம்ப கஷ்டம், அது எனக்கு தெரியாது. ஆனா அவரு ரொம்ப தளமா நிற்கார். உடனே அவருக்கு என்ன செஞ்சுன்னா, பேஸ்ட், அரிசி, ஒரு 15 கிலோ அரிசி பெரிய விஷயம் தான். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேஸ்டும் கடைசி வாங்கி கொடுத்துட்டேன். ஐயா நான் பல்லு தேய்ச்சி 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, பல்லே தேய்க்கிறேன், பல்ல பாருங்க, இந்த பேஸ்ட் வச்சு அப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கி கொடுத்து. அவர் போகும்போது ஒரு 600 ரூபாய் அவர் கையில கொடுத்தோம். அவருக்கு சந்தோஷத்தை பார்க்கணும், அழுதுட்டார். பணமே இல்லை. அப்ப தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற காணிக்கை பணத்தை, தசம பணங்களை இது போல கஷ்டப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நாங்க பகிர்ந்தளிக்கிறோம். அவன் தான் உத்தமன் இல்லையா? அவன் தான் உத்தமன். வாங்குறது மட்டும் இல்ல, ஏறப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய வேணும். திக்கற்றவர்கள் விதவைகள் சபைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு பங்கு அவங்களுக்கு கொடுத்து ஆதரிக்கணும், உதவி செய்யணும், பசி ஆற்றணும். அது தேவனுடைய ஊழியக்காரனுடைய பங்கு. அவர்கள் செய்யறது உதவி. ஆனா ஊழியக்காரன் கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் உதவி அல்ல, தேவனுக்கு நீ கொடுக்கிறதான காணிக்கை தசமபாகம். அதை ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவரை பிரதானமா எண்ணுகிறார். அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டு தேவன் நன்றி செலுத்தும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். பேலன் பலன் 2 தருகிறார். பாத்தீங்களா? பேலனை கொடுக்கிறார், பலனையும் கொடுக்கிறார். நீங்கள் ஊழியக்காரருக்கு உதவி செய்யணும் தயவு செய்ய இனிமே சொல்லிடாதீங்க, அதுக்கு உங்களுக்கு பலனே கிடையாது, பரலோகத்துல கிடையாது. நீ ஊழியக்காரன் உதவி செய்து பேசினீங்களா, அதுக்கு பலன் மதிப்பு மரியாதை நீயே எடுத்துக்கிட்ட, உனக்கு என் ராஜ்யத்தில் உனக்கு பலன் இல்லை என்று சொல்லிவிட்டோம். அதனாலதான் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்தேன், இந்த ஊழியக்காரருக்கு உதவி செய்தேன், அவருடைய உதவினால்தான் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் அப்படி சொன்னா ஆண்டவத்தில் நீங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டவத்தில் ஒப்புரவாக்குங்க. அது தேவனுக்கு உகந்தது. தேவனுடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கிறது தேவனுக்கு உகந்தது. உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவது மாத்திரமில்லை, நம்முடைய வருமானங்களிலே ஒரு பகுதியை ஆண்டவருக்கு கண்டு கொடுக்கணும்னா ஆண்டவர் அவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கி போவாரு இல்ல, அந்த ஊழியக்காரனே அனுப்புவார்.
அதை நீங்க தான் பார்க்கணும். என் பாளையங்கோட்டில் ஒரு ஊழியக்காரர் இடத்துல வந்தார், மாந்திரிகம் பண்ணி. நான் போனா காசு வாங்கி மந்திரம் பண்ணிட்டு வருவான். பாளையங்கோட்டில் இருக்க நிறைய பேர் பார்த்தது, புரியுதுங்களா? 2 பேர் அப்படிதான் வந்தாங்க. நான் 10 பைசா கொடுக்கல அவங்களுக்கு, ஏன்னா அவங்க மாந்திரிகம் பண்ணிட்டு வராங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு இன்னொன்னு, ஒரு இடத்துல பணம் வாங்குறதுக்காக அவங்க மாந்திரிகம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போவோம், வாங்கிட்டு வந்துடலாம். அவங்க எவ்வளவு வேணும்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணிட்டு வருகிறார்களோ நம்ம அறியாமலே கொடுத்துரும். அதுக்கு பரலோகத்துல பயனே கிடையாது. அதனால ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட கேடு கட்ட புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே, ஏமாத்துக்காரர்கள், வஞ்சகர்கள், பொய்யர்கள், மாய வேலைக்காரர்கள் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, எங்க உழைப்பை அவர்களுக்கு காணிக்கையா நான் கொடுக்கக்கூடாது, ஆண்டவரே உதவி செய்யணும்னு நீங்க வீட்டுல ஜெபிக்கணும். ஆனா மாயக்கு வேலைக்காரர்கள் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஆண்டவரை பார்த்து நீங்க இது பண்ணுங்க. அப்ப தேவனை நம்புங்க. ஆண்டவருக்கு உதவி செய்தேன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஆண்டவருக்கு உதவி செய்தேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே உங்களுக்கு நான் உதவி செய்தேன், உங்களுக்கு நன்றி இல்லையா அப்படி கேட்க முடியாது. அப்போ ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்கிறதை ஆண்டவர் தன் ஒரு கலசம் தண்ணீரை, இந்த சிறியர்களுக்கு, நாங்க சிறியர்கள் தான், நாங்க எங்கள் பெரியவர்கள் சொல்லவில்லை, எங்களுக்கு ஒரு ஜீவித ஒழுங்கு இருக்கிறது இல்லையா? எனக்கு ஒரு ஒழுங்கு வைக்கிறது, எனக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. அது சொன்னா பல பேருக்கு பிடிக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கியா உபாகமத்துல 10 கட்டளை, இப்ப தேவையான்னு கேட்கான் கூப்பிட்ட. அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்ல, அதை வைத்துதான் எல்லா பிரமாணங்களும். இயேசு கிறிஸ்து சொன்ன 2 கட்டளை இருக்கு பார்த்தீங்களா, உங்களை போய் பிற நேசித்தே பிறனிடத்தில் அன்பு, இதெல்லாம் 10 கட்டளைக்கு உட்பட்டதுதான். இதை கை கொள்ளலாம், இதுதான் கை கொள்ள முடியாது. ஏன் ஒரு சொந்தக்காரன் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டானா வீட்டுல செஞ்ச நல்ல குழம்பை ஏன் பின்னாடி எடுத்து வச்சு மறைக்கிற, ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டு மறைச்சு வைக்கிற, ஏன் செய்யற? உன்னை போல பிற நேசிக்கிறதான அர்த்தம். அன்பானவர்களே, அதுவே இது கை கொள்ளும். ஏன் அதை கை கொள்ளணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை சொல்றேன், தேவனுடைய வாய் சொல்லிட்டு விரல் எழுதிட்டு இதான். அப்பதான் நான் உதாசீனப்படுத்தலாமா? ஆண்டவர் என்னை 88 இதை குறித்து எனக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். எப்படிதான் கை கொண்டு இதுவரை வாழ்கிறேன். யாருக்கு அநியாயமாய் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ 1 ரூபாய் காசு இதுவரை வாங்கினது கிடையாது. யாருடைய பணம் போலே அடியன் திருடினதும் இது, எடுத்து வைத்ததும் இது. இது மட்டும் வாழ உதவி செய்கிறார். பெரிய எனக்கு இருந்த கிருமைகளுக்கு நல்லா இருந்திருக்கலாம். அப்படின்னா இல்லை, பிறனுக்குள்ள வாகனத்தை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்படாததை நான் எதை தொட்டு பார்க்கணும்? இது அடிப்பசைதானே நினைக்காதீங்க, என்னோட கேரக்டர் தானே. அப்ப தேவனை சார்ந்து வாழ்வது சால சிறந்ததாகும். அப்போ தேவனுக்கு என்று காணித்து கொடுக்கிறீர்கள், தேவனுக்கு என்று தசமபாகம் கொடுக்கிறீர்கள், அது ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்கள், அதுதான் உங்க கடமை, அதுதான் நீங்க பிரதானம். என் காணிக்கையை நான் தேவனுக்கு செலுத்தினேனே, அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்தாரே, அதுக்கு நன்றி செலுத்தி நீங்க ஆண்டவர் கொடுத்ததான் நினைக்கும். ஆண்டவருக்கு நேரடியாக கொடுக்க முடியாது இல்லையா? ஆனா நீங்க கொடுக்கறத ஆண்டவர் பார்ப்பார். காணிக்க பையில காணிக்க போட்டாலும் அந்த ஆண்டவர் பார்ப்பார். அப்ப இவையெல்லாம் காணிக்க செலுத்துறோம், கவர்ல வைத்து காணிக்க கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போது ஆண்டவர் பார்த்துட்டார். ஏன்னா தேவ பிரசனம் அங்க இருக்கு இல்லையா? பார்த்துட்டார். அது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஐயோ, இந்த என் மக்களுக்கு, என் ஊழியக்காரருக்கு பிரயோஜனமா இருக்கும், என் ஜனங்களில் குறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள், அது பிரயோஜனமா இருக்கும், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதனால நீங்க ஊழியக்காரர் உதவி செய்து உதவி என்ற பேச்சை இதோடு விட்டுருங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறேன், ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன், என் காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுத்த ஏற்றுக்கொண்டாரே, அதுக்கு கோடி நன்றி என்று சொல்லி நீங்கள் இருக்கிறது. நான் தான் சொல்லுவேன், இந்த ஊழியக்காரர் உதவி செய்ய நாம் தேவன் ஊழியக்காரர் கொடுக்கறதான காணிக்கை தேவனுக்கு கொடுக்கிறது. பாருங்க, அந்த ஊழியக்காரர் மிகுந்த சந்தோஷப்பட்டு போனான். அந்த காசை பாக்கெட்ல தொட்டு பார்த்துட்டு போறாரு, கீழே விழுந்துட போறாரு. இதை தவிர வேற காசு இல்லை. அவர் 6 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கார் பஸ்ஸுக்கு போற. அதை உள்ள தொட்டு பார்த்துட்டு போற, பஸ்ஸுக்கு சில்லறை காசு கொடுக்கும், உடனே வாங்கி வைத்துக் கொண்டு போகிறார். அருமையானவர்களே, நாம் செலுத்தினது ஆண்டவருக்காக தான். அந்த மனித ஊழியக்காரனை போஷித்தது ஆண்டவர் போஷிக்கிறதா அர்த்தம். அந்த நினைப்புலதான் நான் வாழணும். இந்த ஊழியக்காரர் உதவி செய்யலான்னு பார்த்தேன், அவருக்கு நான் தான் உதவி செய்தேன். உனக்கு ஒரு பலனும் வராது. பரலோகம் நீ சம்பாத்தியம் பண்றதுலாம் பூமியில பூத்து போகும். உன் பிள்ளைங்க சாப்பிடும், பேர பிள்ளைங்க சாப்பிடுவோம், அடுத்த கோவிலும் பேரன் சாப்பிடுவான், இப்படித்தான் போயிட்டு இருக்குமே ஒழிய பரலோகத்துல உங்களுக்கு பலனே கிடையாது. புரியுதுங்களா? இல்லைன்னா உங்களுக்கு நோய் வரும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வீணா போயிடும்.
அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் சேர்த்து வச்சு 1000 நோட்டெல்லாம் எரிச்சுட்டாங்க. அடுத்து சேர்த்து வச்சு 2000 நோட்டையும் எரிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அது போல எதனா ஒண்ணு வந்துடும் உங்களுக்கு. இல்ல இன்கம் டேக்ஸ்காரர் வருவான், கிரெடிட் வருவான், திட்டம் வருவான், இப்படி ஏமாத்துக்காரர் வருவார்கள், அப்படி போயிடும். அதனால தேவனுக்கு சேர்த்து தேவ ஜனங்களுக்கு தான் தலையாகிய கடமை. இண்டோஸ்காபிக் கிடையாதுங்க. நாம ஒரு பகுதி எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். நமக்கு தான் அது பாக்கியம். அவங்க இண்டோஸ்க்கு கிடையவே கிடையாது. நமக்கு தான் பாக்கியம் அது. நம்ம உழைப்பெடுத்து ஆண்டவர் ஊழியத்தான், நம்ம உழைப்பெடுத்து ஆண்டவர் ஊழியர்களுக்கு தான். ஏன் தேவனை ஊழியத்தை செய்யறாங்கன்னு தரும். அது நமக்கு பரலோகத்துல பலன் உண்டு. அவன் சின்ன ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன், அவங்களுக்கு பரலோகத்துல பலன் நமக்கு ஆண்டவர் தான் தரணும். எனக்கு காணிக்கையெல்லாம் கிடைச்சதுனால சேர்த்து வச்சுது. அதாவது ஒரு பகுதி மைண்ட்லயே வச்சிருந்து நல்ல ஊழியக்காரில் போட்டு போய் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கிக்கிறாங்க, நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. ஆலயம் ஹோட்டல்லாம் அங்கே 2-3 ஹோட்டல் இருக்கு. ஒரு ஹோட்டல்ல அப்போ 250 ரூபா ஒரு பிளேட் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி 250 ரூபா. அது வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஊழியக்காரர் 1.5 பிளேட் சாப்பிடுவோம், சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அப்படி இருக்குது. மற்ற அங்க கத்தீட்ரல் சர்ச் என்ன இருக்கு, அது வந்து தாண்டி கொஞ்சம் கீழே போனோம்னா அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. அது நல்லா அங்கேயும் 200 ரூபா 250 ரூபா சாப்பாடு. மீன் குழம்பு இருக்கும், மட்டன் குழம்பு இருக்கும், சிக்கன் குழம்பு இருக்கும். 3 எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். கூலிக்காரில் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அந்த உணவுகளை தான் வாங்கி கொடுக்கணும். 250 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது எனக்கு ஆசீர்வாதம். அவர் பசி ஆற்றினது ஆண்டோட பசி ஆற்றினதுக்கு அர்த்தம் இல்லையா? சிலரை கூட்டிட்டு போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல அது என்ன பால், அது பதாம் பால் 2-3 வாங்கி கொடுத்துரு. வயிறார குடிப்பார்கள், இதை வாழ்த்துவார்கள். பஸ் வயிறார இந்த பதாம் பால் வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தேன், அவ்வளவுதான். அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உதவி செய்தேன் என்று மட்டும் சொல்லக்கூடாது. ஊழியக்காரனுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லவே கூடாது. நீங்க ஆண்டவருக்கு கொடுத்ததான் சொல்லுவோம். அதான் ஜாதி பார்த்துட்டு கொடுத்தாங்க. இங்க நம்மாலே பாலங்கோட்டையில் நிறைய அப்படித்தான் சொல்லுவான், நம்மால கொடுங்க நம்மால கொடுங்க அப்படியே போடுவான். நம்மாளுக்குன்னு நீ கொடுத்தேன்னா நீ அவன் உண்டு, ஆண்டவர் அதை ஏற்க மாட்டார் இல்லையா? இஸ்ரவேலுக்கு தான் நாம் கொடுக்கணும். இன்றைக்கு நாம் புறஜாதி மக்கள், டோட்டலா புறஜாதி மக்கள், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது தேவனுக்கு கொடுக்கிறதா நினைச்சுதான் கொடுக்க வேணுமோ, ஏன் நம்மளுக்குங்க அப்படி பேசாதீங்க. அதுக்கு ஒரு பிரதிபலனும் உங்களுக்கு கிடைக்காது. நாம எல்லா தேவனுடைய ஊழியக்காருக்கும் உதவி செய்யணும், முடிதான் உதவி செஞ்சு. நான் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் என் ஊழியக்காருக்கு நாடார் ஊழியக்காரங்க தேடி வருவாங்க, மற்ற ஆட்களும் வருவாங்க. ஊழியக்காரர்கள் தெரிந்த ஆட்களுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்வேன். ஜாதிலாம் நான் பார்க்கவே மாட்டேன், புரியுதுங்களா? அதனால ஜாதி பார்த்து நீங்க தயவு செய்து காணிக்கை கொடுக்கறதோ தசமாக கொடுக்கறதோ உங்க வாழ்க்கையில இதோடு விட்டுருங்க. அது ஒரு சாபத்தீரானது, அது ஒரு சாபத்தீரானது. அதை விட்டுட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு வாழுங்கள். தேவன ஊழியக்காருக்கு நன்மை செய்யுங்கள், தேவ ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வதிப்பார். இந்த 3 நாளிலே நான் பலி செஞ்சு அமாவாசை நாளை கொடுத்து தாவீது ராஜா பிரதானப்படுத்துகிறார். அப்ப இந்த நாளை நாம் பிரதானப்படுத்தலாம் இல்லையா? அதான் சொல்றாங்க, அமாவாசையை கணிக்க கூடாது, அதுக்கு ஐயோ எல்லாம் இருக்கேன்னா இந்த நாளை தான் தாவீது பிரதானப்படுத்தி சாலமோனுக்கு சொல்லுகிறார், சில ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஃபுல்லா படிக்கலாம். அப்ப சொல்லணும், இந்த கொப்பரையில அதை பண்ணணும், அப்ப பண்ணி இப்படி பண்ணணும், கிரமத்தையே கொடுக்கிறார், ஒழுங்கை கொடுக்கிறார். அருமையான இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தி அமாவாசையை நாம் கேர்லெஸ்ஸா எடுக்கவே கூடாது. ஜீவ பலி செலுத்தல். அங்கே அந்த பலியை நாம் செலுத்த முடியாத நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ போராட்டம். அமாவாசை நாளிலே மந்திரவாதிகள் ஒரு இழப்பார்கள், ஒரு வேற்றுவார். அந்த நாளிலே தான் நமக்கு தீங்கு செய்வார். பௌர்ணமியிலே காற்று மாந்திரிகத்தை உடைப்பார். 2 நாளை நாம் கூடி ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. நாம தீங்கு செய்யக்கூடாது, மற்றொரு தீங்கு செய்யாதவர்களுக்கு நாம ஆண்ட சமத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்த ஜபம் இதே மாதிரி தான். கள்ளர்கள், பஞ்சகர்கள், பொய்யர்கள், சூனியக்காரர்கள், மாய வேலைக்காரர்கள் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. மந்திரக்காரன் ஊழியக்காரன் மாந்திரியம் பண்ணிட்டு வருவான். நம்மகிட்ட பாளையங்கோட்டையில அந்த மாதிரி இருக்கு. 10 பைசா தரமாட்டேன், ஜபம் பண்ணி தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். சரி சோத்திரம் கூட போயிடும். வெளியே போய் சொல்லுவோம், அந்த ஆளுக்கு 10 ரூபா கூட தேரலையே கொடுக்குறேன் நம்பிட்டார்கள். நீ மாந்திரியம் பண்ணி பைக்குள்ள வச்சிருக்க, போத இடத்தெல்லாம் ஒரு பணம் கொடுத்துருவான், நான் கொடுக்க மாட்டேன்.
எனக்கு ஆண்டவர் உண்டு, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு கஷ்டப்பட்ட எத்தனை ஊழியக்காரர் இருக்கார், அவருக்கு உதவி செய்து அதெல்லாம் ஊழியக்கார மீட்டிங் நடந்தா அன்னை நாள் சாப்பாடு இது வந்து நான் பொறுப்பெடுத்துக்கணும். அதே ஊழியக்கார மீட்டிங் போனோம்னா அன்றைய தினத்துக்குரிய சாப்பாடு 3500 ரூபா ஆகும், 4000 ரூபாய் ஆகும், சில இடம் 6000 ரூபாய் ஆகும். அந்த பொறுப்பை அடியே எடுத்துக்கணும். அப்படி அது ஊழியக்காரர்களுக்கு நான் போய் கொடுக்கிற நல்ல ஆகாரம். அப்ப தேவனை நம்பி நான் வாழ வேண்டும். அப்ப ஆண்டவர் தருவா, தந்தா நாம் அப்படி செய்யணும். அந்த தேவனை நம்பி வாழணும். தேவனுக்கு அள்ளி கொடுங்கள், தேவனை ஆதரிங்கள், தேவ ஊழியக்காரனை ஆதரிங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ ஊழியக்காரரும் ஆண்டவரை நம்புங்கள், உதாசீனப்படுத்தாதீங்க. தேவன ஊழியக்காரர் உதவி செய்யுங்க, கூப்பிட்டு உதவி செய்யுங்க. இப்ப நான் அப்போஸ்தல ஊழியம் தான் அப்படின்னா என்ன கூப்பிட்டு சபையில ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கலாம், சின்ன ஜெபம் பண்ண வைக்கலாம், நீங்க ஒரு காணிக்கை எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? அப்படி ஊழியக்காரர் காணிக்கை தசமமாக கொடுத்துருங்க. நான் அப்படிதான் செய்யணும். ஊழியக்காரர் காணிக்கை பொறுத்து தசமம் அதெல்லாம் செய்து வாழ்ந்தவன் தான். எனக்கு கொடுப்பாரே வழி. அருமையான தேவ ஜனமே, தேவ ஊழியக்காரரே, நீங்கள் பாதுகாத்து உண்மையா இருங்கள், தேவனை சேவியுங்கள், 3 நாளை ஆசரியுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அமாவாசை நாளிலே கூட ஜாக்கிரதையா இருங்கள், பண்டிகை நாளிலே ஜாக்கிரதையா இருங்கள். அடுத்து ஓய்வு நாளை ஆசரியுங்கள். அதாவது புதிய ஏற்பாட்டுல ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லும் இல்லையா? அந்த நாளை நீங்க ஆசிரியுங்கள், சனிக்கிழமை ஆசிரியுங்கள், தேவன் அண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே தேவசமத்தை ஒப்பு கொடுத்து நாம் வாழ தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவனை குறித்திருக்கிறோம். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை செட்டைகளின் மறைவிடங்களிலே மறைத்துக் கொள்ளும். நீ எனக்கா ஜோமன், எனக்கு மறதி இருக்கிறது, கண் பார்வை ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதான் ஜோமன். எனக்கு வந்து பசங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பசங்க பண்றது இல்லை. அதனால நீங்க என் கண் பார்வைக்காகவும் மறதிக்காகவும் நீங்க ஜோமன். நான் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு எனக்கு மறதி இருக்கிறது. அதனால நீங்க எனக்காக ஜோமன். தேவன் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம ரட்சகரா இருக்கிறார். பேச்சுறவாக நம்மை அங்கீகரித்திருக்கிறார். அது ஆளுகை நமக்கு இருக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. சிலர் வந்து யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க இல்லையா, ஒயிட். எப்பவும் ஒயிட் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நான் டிபிஎம் காரன் தான், ஆனா எப்பவும் நான் ஒயிட் போட மாட்டேன். மற்ற நேரத்துல பிளாக் அண்ட் பிளாக் போட்டுக்கிடுவேன். இன்னைக்கு காலையில கூட பிளாக் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டேன், பிளாக் டிஷர்ட் போட்டுக்கிட்டேன் இல்லையா? அது பெரிய விஷயம் இல்லை. நம்மளை ஆண்டவர் கவனிக்கிறார். எப்பவுமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கக்கூடாது. உள்ளத்துல நாம் யூதனா இருக்க வேணும் இல்லையா? உள்ளத்துல உண்மையா இருக்கணும், ஜீவிதத்துல உண்மையா இருக்கணும். நாம பிரேயர் நேரம் இந்த ஒயிட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அருமையானவர்களே, அவங்க ஊழியக்கார மற்ற நேரத்துல சிஎஸ்ஐல போய் பாருங்க, சர்ச்சில் மற்ற நாட்டுல அவங்க அப்படிதான் இருப்பாங்க, கடல்ல தான் இருப்பாங்க இல்லையா? அது ஆயிரவாளான்னு கூட தெரியாது. அது கையில கட்டிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு தோட்டத்தை தண்ணி ஊட்டிட்டு இருப்பாங்க. இவங்க ஆயிரவாளா தெரியாது. ஆனா யூனிஃபார்ம் போட்டு வருவார் பாருங்க, அப்பதான் இவர் தான் ஐநூறு, அப்பதான் வாயில 10 போட்டா உள்ள போன மாதிரி பார்ப்போம். அப்போ மற்ற சபைகளை பாருங்க, ஆர்சியில பாருங்க, கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. 6ஆம் நேரத்துல ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. தப்பே கிடையாது. எப்பவுமே ஒயிட் ஒயிட்டை தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கலர் நாம் ஒருத்தைதான், அது நமக்கு இதுதான் முக்கியங்கிறது இல்லை, நமக்கு தான். அதனால கலர் போடக்கூடாதுன்னு சொல்லல, ஒயிட்டே உடுத்தணும்னு சொல்லல, அப்புறம் கலர் ஒயிட்டை ஊட்டக்கூடாது, கலர் தான் போடணும்னு சொல்லல. நீ எல்லாவற்றையும் கலந்து போடுவது நல்லது. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரை நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவீங்களா? மகா பரிசுத்தமான நல்ல தேவனே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வெண்மையான உடைக்கு பிரதானம் கொடுக்கிறது போல கலர் உடைக்கும் நாங்கள் பிரதானப்படுத்துகிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம், எங்களை காத்துள்ளோம். அடியனுக்கு நல்ல மெமரி பவரை தாரும். ஆண்டவரை கண் பார்வையை தாரும், நன்மைகளை தாரும். ஆமென். நமக்காக வாழ உதவி செய்துள்ளோம், காத்துள்ளோம், பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இந்த வாரம் முழுவதும் பார்க்கணும். பாதுகாப்பை தாரும். பண்டிகை வருகிறது. ஆண்டவரே, எல்லா நன்மைகளினால் ஊழியக்காரர்களை திருப்தியாக்கும்படி வாங்கி வேண்டுகிறேன். ஏழை மக்களுக்கு உடை இல்லாமல் இருப்பார்கள். ஆண்டவரே, கடன் வாங்கி உடைகளை வாங்குவார்கள், அந்த நாளை கொண்டாடுவார்கள். அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படி மனத்தை மன்றாடுகிறோம். தடைகளெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு போகுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.